இந்த அரைநில பிளேட். இந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதில் 3 விதமா பிரிச்சுக்கலாம். இந்த 3 விதமா எதுக்காக பிரிக்கிறோம் அப்படின்னா, உளுந்து ஓட்டும் போது இந்த பிட்டு மட்டும் கழட்டணும். இதுல இருந்து இது ஒரு பிட்டுங்க. இதுல 4 போல்ட்டை கழட்டினா உளுந்து கொள்ளு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிட்டு இதை கழட்டி எடுத்துடணும். அதே மாதிரி நம்ம கேவரு த்ரெஷர் பண்றோம் அப்படின்னா தாளோட த்ரெஷர் பண்ணும்போது டோட்டலா இந்த பிளேட் ஃபுல்லாவே எடுத்துடணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாவே வெளியே எடுத்துடணும் தாளோட பண்றது. அதே வந்து கேவரை வந்து நம்ம தலைக்கதரா ஓட்டுறோம் அப்படின்னா இந்த பிளேட் இப்படியே இருக்கணும். இது ஓகே அவ்வளவுதான். வேர்க்கடலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட்டும் எடுத்துடணும். கீழே ஒரு பிளேட் இருக்கும் பாருங்க, அரைநில பிளேட். அந்த பிளேட்டுமே வெளியே எடுத்துடணும். ஃபுல்லாவே கழட்டி எடுத்துடணும். ராகிக்கு வந்து 4 இன்ச்சு நெட்டுக்கு மேல வந்து 4 இன்ச்சு போல்ட்டுடைய அளவு வச்சீங்கன்னா ராகி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ராகி வந்து ஈரமா இருந்தாலே உங்களுக்கு கதிர் வந்து தாளோட போகாது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளீனா த்ரெஷர் பண்ணும். இந்த லென்த் வந்து 4 இன்ச் வைக்கணும். ஆமா ஆமா. இப்போ வந்து வேர்க்கடலைக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்கோம். வேர்க்கடலைக்கு பாத்தீங்கன்னா 2.8 அதாவது 2.25 இன்ச்சு. அதை வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்க்கடலை உடையறதும் வந்து செடியோட போறதும் வந்து தடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு 95% வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்து 2.8 வைக்கணும். இது ஃபுல்லா எல்லா நெட்டுமே. ஆமா எல்லாம் அந்த 60 போல்ட்டுமே அந்த 2.8 கொண்டு வரும். உளுந்து பச்சை பயிறு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.2 வைக்கணும். அதே மாதிரி நம்ம ராகி கம்பு கொள்ளு இது த்ரெஷர் பண்றோம் அப்படின்னா 4 இன்ச்சு போல்ட் வைக்கணுங்க. இந்த போல்ட்ல தான் நமக்கு ரிசல்ட்டே கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மல்டி கிராப்பா த்ரெஷர் கொடுக்கும்போது இது வந்து எதுக்கு பயன்படுத்தணுன்றதை நம்ம வந்து என்ன த்ரெஷர் பயிர் பண்றோமோ, பயிர் வந்து என்ன த்ரெஷர் பண்றோமோ அதுக்கேற்ற போல நம்ம மிஷினை வந்து தயார் பண்ணிக்கணும்.